வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா ஜனகஷங்கரோ தேவஸ்தம் வந்தே குஞ்சரானனம். யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः சா மே வசது ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தக்ஷிணாமூர்த்தஜே நமः. யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै. श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णं च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. இந்த புஸ்தகங்கள்லாம் ஒன்னொன்னும் மாறி இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை சொல்கிறேன். மந்திரம் கடைசியாக நம்ம பார்த்தது காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கிஃப் பிரச்சோதயாத். இது துர்கா காயத்ரி அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்லின்னு இருக்கோம். கன்யகுமாரி, கன்யகுமாரின்னா அவர் சொல்றார், சாயணாச்சாரியார் சொல்றார், கனதி தேதீப்யதே இது கன்யா. சாதாரணமாக கன்யான்னு சொன்னால் ருத்து ஆகாத பெண் குழந்தைக்கு கன்யான்னு பேரு. நிறைய வியாக்கியானங்கள் இதில் காணப்படுறது. ஒரு புஸ்தகத்துலேயும் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு பாட்டும் நான் மேற்கோளாக சொன்னேன். அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னியன மறைபேசும் ஆனந்த ரூபமயிலே அப்படின்னு தாயுமானவர் பர்வதவர்தினி அம்பாளை குடிச்சு பாடுறார். பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி புராந்தகி திரியம்பகி எழில் புங்கவி விளங்கு சிவசங்கரி சஹஸ்ரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ. இப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் உன்னை பக்தாள்லாம். அவர்களுடைய பேரை சொல்றதுக்கு எனக்கு யோக்கியத்தை இருக்காங்கிறார். எப்படி பாருங்க, அது அந்த சாக்கில் சொல்லி விடுறார். பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி புராந்தகி திரியம்பகி எழில் புங்கவி விளங்கு சிவசங்கரி சஹஸ்ரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ. ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. இதை வச்சுண்டு வேதாந்தத்தில் இப்படி சொல்றது.
அதாவது சிருஷ்டியெல்லாம் நடந்தாலும் உண்மையிலே சிருஷ்டி கிடையாது. அத்வைத சித்தாந்த திருஷ்டியில சொல்றபோது சிருஷ்டிங்கிறது உண்மையிலே இல்லை, அது அனிர்வச்சனீயம். ஆக அம்பா அதாவது பராசக்தி தான் சத்தியம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதாக சில வியாக்கியானங்கள் இருக்கு. அப்புறம் குமாரின்னு சொன்னா பொதுவாக குமார சப்தத்துக்கு குமாரஹான்னு சொல்றோம், ஆணுக்கும் சொல்றோம், பெண்ணுக்கும் சொல்றோம், குமாரி சொல்றோம். இப்ப தமிழ்ல எல்லாம் செல்வன் செல்வின்னு போடுற. குமாரஹான்னு சொன்னா குழந்தைய தோற்றுவிக்கிற சக்தி வராத தன்மை, அதுக்கு பேரு குமாரி. இப்படி அப்படி பார்த்தா கன்னியாகுமாரி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமா தான் வரும். ஆஹா கன்யாச்ச அசௌ குமாரீச்ச கன்னியகுமாரி அப்படி ஒரு சமாசம் சொல்றார். ஆஹா சாதாரணமா மாரஹான்னு சொன்னா காமஹா குத்சிதா, அதாவது அத காமத்தை ஜெயிச்சவர், காமத்தை வென்றவர், காமம் வராதவர் அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. அதனால அந்த அர்த்தத்துல தான் சொல்லியிருக்கு. நான் போன முறையே இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். தன்னோ துர்கா பிரச்சோதயா, துர்கின்னு வேதப்படி இப்படி சாந்தச பிரயோகம். அது தன்னோ துர்கிஹி பிரச்சோதயா. ஆக அந்த துர்கா தேவிக்கு ராட்சசைஹி துக்கேன கம்யா துர்கா, அரக்கர்களால் அணுக முடியாதவள். இந்த சும்ப நிசும்பன், சண்டமுண்டன், ரத்த பீஜன், மகிஷாசுரன் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? சப்தசதியில தேவி மகாத்மியத்தில் படிக்கிறோம். வேற யாரும் இல்லை, ராகத்வேஷம்தான். துர்கான்னு சொன்னா ஆனந்தம்னு அர்த்தம். கடைசியில் எல்லாம் அங்கதான் முடிய போறது. ஆனந்தத்தை ராகத்வேஷம் இருக்கிறவனால பூர்ணமா அனுபவிக்க முடியாது. அதான் ராகத்வேஷம் தான் ராட்சசர்கள். சண்டன் முண்டன் ராகத்வேஷ, ரத்த பீஜன் மகிஷாசுரன் ராகத்வேஷம், சும்பன் நிசும்பன் ராகத்வேஷம். இப்படி எதெடுத்தாலும் சரி இந்த ராகத்வேஷத்தை தான் சொல்றோம். இந்த ராட்சசாலையெல்லாம் ராகத்வேஷோ, இது தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான் அப்படின்னு சொல்லி ஆத்மபோதத்தில் ஸ்லோகம் இருக்கு. அதாவது ஆதி ராட்சசான்னு சொல்லியிருக்கார், ராகத்வேஷாதி ராட்சசான். அதனால விருப்பு வெறுப்பை தான் இங்க ராட்சசான்னு சொல்றோம். யாருக்கு ராகத்வேஷம் இருக்கோ அவர்களால உண்மையான ஆனந்தத்தை அடைய முடியாது. ஆக துக்கேன கம்யா துர்கா, அவ்வளவு சுலபமா அடைஞ்சுவிட முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆக காத்தியாயனருடைய மகளாக பிறந்த அந்த பராசக்தியை, பார்வதி தேவியை நாம் தெரிந்து கொள்வோமாக. காத்தியாயனாய வித்மஹே, காத்தியாயனீம் வித்மஹே தான் அது வேதத்தில் பிரயோகம் அப்படி இருக்கிறதுனால காத்தியாயனீம் வித்மஹே. காத்தியாயன மகரிஷியுடைய பெண்ணாக புராண கதைகள் படி பிறந்த அந்த காத்தியாயனி தேவியை நாம் தெரிந்து கொள்வோம். அந்த கன்னியகுமாரியை தியானம் பண்ணுவோம். அதனால அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு அந்த துர்கா தேவி நம்மளை அந்த தியானத்தில் நம்மளை ஈடுபடுத்தட்டும், நம்மளுக்கு அதுல ஒரு உற்சாகத்தை கொடுக்கட்டும், பிரச்சோதனம் பண்ணட்டும். தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு, தெரிஞ்சுக்கிறது அது இருக்கு சிருஷ்டியில. சிருஷ்டி கர்த்திரியா இருக்கிற அம்பாள், தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு, தெரிஞ்சுக்கிறோம். வித்மஹே தியானம் பண்றோம். இதுல எல்லாம் நம்ம புருஷார்த்தத்தை உபயோகப்படுத்துறோம். ஆனா அந்த அனுகிரகம் வேணுமே, அதுக்கு தான் பிரச்சோதனம். அது அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அதனால அவளுடைய அருளால் அவளை அறிந்து நாம் தியானிப்போமாக. அவளுடைய அருள் தூண்டுதலால் அவளுடைய ஸ்வரூபத்தை அறிந்து அவளை நாம் நன்றாக தியானம் பண்ணுவோமாக. அப்படி பண்ணினா என்ன கிடைக்கும்னா மனசுக்கு நல்ல சுத்தி ஏற்படும். அதனால நமக்கு தத்துவங்கள்லாம் விளங்கும், சாந்தி, ஆனந்தம் தான் கிடைக்கும். இனிமே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான ஈஸ்வர தத்துவம், அதை பல கோணங்களில் உபனிஷத் விளக்கி சொல்லியது. அதுக்கப்புறம் அந்த
ஈஸ்வரனை நம்ம சிம்பிளா தியானம் பண்றதுக்கு வேண்டி இத்தனை காயத்ரி மந்திரங்கள் வந்தது. புருஷஸ்ய வித்ம சஹஸ்ராட்சஸ்ய மகாதேவஸ்ய தீமஹியில் ஆரம்பிச்சு ருத்ர காயத்ரி, ஷண்முக காயத்ரி, நந்தி காயத்ரி, விநாயக காயத்ரி, இப்படிலாம் எல்லாம் படிச்சுட்டோம் நாம இது வரைக்கும். இனிமே வரப்போற மந்திரம் ஸ்நான மந்திரம், ஸ்நானத்துக்குள்ளது. அதாவது இதெல்லாம் தர்மசாஸ்திரம் மாதிரி மாறியில தர்மந்தான், இதெல்லாம் கலந்துருக்கு இந்த உபனிஷத்துல. இப்ப இந்த ஈஸ்வரனை நம்ம ஆராதனை பண்ணணும். இப்ப பகவானை புரிஞ்சுனுட்டோம். நம்ம கூடவே இருக்கிறவர் அவர்தான். இந்த ஜீவனுக்கு என்றைக்கும் உற்ற துணை இறைவன் தான். உயிருக்கு உற்ற துணை ஆண்டவன் தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதுலேயும் கர்த்தா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமாக ஒரு மந்த அதிகாரிக்கு என்ன பண்ணுவோம், பகவானை ஒரு ரூபமாக தான் சொல்லுவோம். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இந்த சங்கேப சாரீரக கர்த்தா சொல்றார் சர்வஜாத்ம முனி, மந்த அதிகாரிக்கு ஏகரூபமா சொல்லு, நிமித்த காரணமா மாத்திரம் சொல்லு, மத்தியம அதிகாரிக்கு உபாதான காரணமா சொல்லிடு, உத்தம அதிகாரிக்கு ஆத்மாவாவே சொல்லிக் கொடு அப்படின்னே சொல்றார் சர்வஜாத்ம முனி சங்கேப சாரீரக கிரந்தத்துல சொல்றார். ஆகையினால இப்ப நமக்கு என்னன்னா, நம்ம பகவான் இந்த சர்வ வியாபியா இருக்கார். ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டநைனம் ஹிருதா மனீஷா மனசாபிக்ளுப்தோ யயேனம் விது அமிர்தாஸ்தே பவந்தி. அப்படி ஒரு மந்திரம் படிச்சோம் நாம. அவரை நம்ம பார்க்க முடியாது. ந சந்திருஷே திஷ்டதி, அஸ்ய ரூபம் சந்திருஷே ந திஷ்டதி, ஏனம் சக்ஷுஷா ந பஷ்யதி, கண்ணால பார்க்க முடியாது. ஹிருதா மனீஷா, நன்றாக நாம தியானம் பண்றதுனாலதான் அதை புரிஞ்சுக்க முடியும். மனசா அபிக்ளுப்தா, இதை தெரிந்து கொண்டு தியானம் பண்ணி ஏனம் விதுர்ஹு தே அமிர்தாக பவந்தி, அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள். அப்படி சொல்லி ஏற்கனவே ஒரு மந்திரம் படிச்சோம். இது வரைக்கும் படிச்சதுல இது மாசத்துக்கு ஒரு கிளாஸ்னால நிறைய மறந்து போயிடும். உங்களுக்கு மறக்காம இருக்கலாம், எனக்கும் மறந்து போயிடும். நிறைய கிளாஸ் மாத்தி மாத்தி எடுக்கிறதுனால எங்க என்ன சொன்னோம், எப்ப சொன்னோம், என்னத்தை சொன்னோம் தெரியாது. சொன்னதையே கூட சொல்லிட்டு இருக்கலாம். இதுதான் போன தடவை சொன்னேன்பா. ஓஹோ அப்படியா, சரி பரவாயில்ல. ஆனா அதுவும் அதேதான் சொல்றேன், ஆனா நன்னா தான் இருக்குன்னு விடுவா. ரொம்ப சந்தோஷமா போயிடும். இப்ப நம்ம படிக்க போற மந்திரம் என்னன்னா, ஸ்நானம் பண்ற போது கையில மண்ணையும் அருகம்புல்லையும் வச்சுண்டு அபிமந்திரணம் பண்றதுக்கான மந்திரங்கள் வரப்போறது. ஸ்நானம் பண்ற போது அருகம்புல்லும் மண்ணையும் கையில வச்சுட்டு ஸ்நானம் பண்ண சொல்லி இந்த மந்திரங்கள்லாம் இப்ப வரப்போறது. மண்ணெல்லாம் அந்த காலத்துலாம் மிருத்திகா ஸ்நானம். இப்போ தான் ஆச்சாரியெல்லாம் மிருத்திகா மண்ணில் தான் இதெல்லாம் பண்ணி சௌச்சம் பண்ணி கொடுக்குறோம். மிர்ஜலாபியாம் காய சௌச்சம், மண்ணுனாலையும் ஜலத்தினாலையும் தான் இந்த உடம்பை சுத்தி பண்ணிக்கிற சம்பிரதாயம். இந்த மண்ணெல்லாம் நல்லா சலிச்சு எல்லாம் நைஸாக வச்சுப்பா, எல்லாம் உருண்டையாக உருட்டி வச்சு அதுக்கெல்லாம் பரியங்க சௌச்சம்னு சன்னியாசம் ஆன உடனே முதல்ல அதுதான் பண்ணுவா. அதெல்லாம் கிரகஸ்தாலெலாம் பண்ணி வைக்கணும். பரியங்க சௌச்சம் அப்படின்னு சொல்லி இப்போ கூட ஆச்சாரியர்களுக்கு சாஸ்திரம ஸ்வீகாரம் பண்ணுற போது அதெல்லாம் பண்ணினான். பரியங்க சௌச்சம் காரயித்வா யோகப்பட்டம் தத்யாத் அப்படின்னு விதி. பரியங்க சௌச்சம் பண்ணி யோகப்பட்டம் கொடுக்கணும் அப்படி இருக்கு சாஸ்திரத்தில், சன்னியாசத்தில். மாதிரி இந்த பரியங்க சௌச்சம்ங்கிறது முதல்ல இந்த மண்ணு தேய்ச்சி குளிக்கிறது தான். அதுக்கெல்லாம் நிறைய கணக்குகள்லாம் சொல்லுவோம். இப்ப நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஸ்நானம் பூதமான மந்திரங்கள். அந்த ஈஸ்வரனை நினைச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கையவே நடத்தணும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச. இது வரைக்கும் நிறைய ஈஸ்வரனுடைய லட்சணங்கள்லாம் சொல்லியாச்சு. ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனை தியானம் பண்ணணும், அதுக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணணும் தெரிஞ்சுட்டாச்சு. நிறைய காயத்ரி மந்திரங்கள்லாம் சொன்னா கூட தாத்பரியம் இதுதான். ஈஸ்வரனை அறிஞ்சு ஈஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இருக்கணும். தியானம் எப்பவுமே பண்றதுன்னு இல்லை, ஒரு ஆழமான மனசுல ஈஸ்வரன் இருந்துட்டு இருக்கான், ஈஸ்வரன் நம்மளை வழி நடத்துறான், ஈஸ்வரன் சாஸ்திர ரூபமா இருக்கான், குரு ரூபமா இருக்கான், அம்மா அப்பா ரூபமா இருக்கான். அப்படிலாம் ஒரு பாவனையோட வாழ்க்கையை நடத்தணும். அது நம்முடைய கலாச்சாரம், வைதிக தர்மம். அதனால ஒரு பிராமணன் என்ன பண்றான்னா இதெல்லாம் முறைப்படி பண்றான். காலம்பர ஸ்நானத்துல
இந்த இந்த கிரமத்தை ஃபாலோ பண்ணுறான். அருகம்புல்ல வச்சுட்டு எல்லாம் எல்லாம் என்ன விவசாயம் சார்ந்த வாழ்க்கை, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை அப்படி சொல்லணும். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை எல்லாம் வேறே சாமானா இல்லை. எல்லாம் வந்து இப்போ இதே மாதிரி இப்போ இங்கே ஹாலில் உட்காந்துருக்கோம். அந்த காலத்தில் பெரிய ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துப்பா, பெரிய ஆலமரமாக இருக்கும். இப்போ இவ்வளோலாம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அது பகவானே சிருஷ்டி பண்ணுது. இப்போ இந்த பெரிய ஹாலை கட்டி அந்த ஹாலுக்குள்ளே நம்ம உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஏசியெல்லாம் போட்டுண்டு அதுனா பெரிய ஆலமரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் ஆலமரங்கள்லாம் ஊர்லாம். அதை சுற்றி மேடையெல்லாம் கட்டியிருப்பா. வயசானவள்லாம் அந்த மேடையில் அங்கங்கே உட்காந்துப்பா. எல்லாம் அங்கங்கே கீழே ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப பட்ஜெட்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. விஷயங்களும் நன்னா வேற புரியும். ஏன்னா அங்கே வந்து ஆக்சிஜன் ஜாஸ்தி இல்லையா. அப்படி ஒரு இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. புல் எங்கே வேணாலும் கிடைக்கும், அருகம்புல். தர்ப்பம் முளைச்சி கிடக்கும், புல் கிடைக்கும். ஜலம் நதியில் நன்றாக ஓடும். எல்லாம் முங்கி அவகாக ஸ்நானம் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துப்பா தண்ணி கஷ்டம் வர போகிறதான் பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பரவாயில்ல புரோட்சணம் பண்ணிட்டா போரும். அதெல்லாம் ஆவணி வட்டத்திலே 2 ஸ்நானம்னா அதெல்லாம் முடியாது. யார் திரும்ப குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டே இருக்க முடியும் அப்படிம்போம். இப்போ இதெல்லாம் அழகா இதெல்லாம் பகவானோட சேர்ந்த வாழ்க்கை. இயற்கையோடு இறைவனோடு இயற்கையில வியாபிச்சிருக்கிற ஈஸ்வரனோட சம்பந்தம் வச்சுட்டு வாழ்ற வாழ்க்கை. இல்லை எப்பவும் ஈஸ்வர சம்பந்தத்தோட ஜீவிக்கிறது தான் நம்ம தர்மம். அதுக்காக வேண்டி இந்த அருகம்புல்ல வச்சுண்டு இந்த மண்ணை கையில வச்சுட்டு இது அபிமந்திரணம்னா என்ன, மந்திரிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்படி இதை சொல்ல அதுக்கு சக்தி வரும். இந்த மந்திரத்தை இப்ப நம்ம சொல்றேன், அர்த்தம் பார்ப்போம். சஹஸ்ரபரமா தேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரது மே பாபம் தூர்வாது ஸ்வப்னநாசனி. சஹஸ்ரபரமா இப்ப வந்து தூர்வாபிமானினி தேவதா. இந்த அருகம்புல்ல அபிமானம் வச்சிருக்கிற ஒரு தேவதை இருக்கான். நம்ம எதா இருந்தாலும் அதை வந்து ஜடமா பார்க்கறது இல்லை, அதுக்குள்ள ஒரு உணர்வு தத்துவத்தை பார்க்கிறோம், நம்ம அறிவு தத்துவத்தை பார்க்கிறோம். நிறைய மற்ற மதங்கள்ல எல்லாம் என்னன்னா மனுஷனை தவிர மற்ற வஸ்துக்கள் எல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக படைச்சுட்டார் பகவான் அப்படின்னு சொல்லி நமக்காகத்தான் படைச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிறார். அப்படி இல்லை. படைக்க மனிதனும் சரி எல்லா வஸ்துக்களும் சரி ஈஸ்வர ஸ்வரூபம். நமக்கு ஈஸ்வரன் எங்கேயோ தனியா இருக்கார், வஸ்து தனியா இருக்கு, இதுக்கு ஈஸ்வரனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறவர்கள் கிடையாது. நம்ம எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கார். பூமியவே ஈஸ்வரன் சொல்ற போது இப்ப நமக்கு அந்த பாவனை மனோபாவனை இருக்கு. தூர்வாபிமானினி தேவதா சா மே பாபம் சர்வம் ஹரது. அந்த 2வது வரியில் இருக்கு பாருங்க. நான் அப்படியே அந்த பாஷ்யத்தை மனசுல வச்சுன்னு சொல்றேன். சர்வம் பாபம் மே பாபம் ஹரது. யாருன்னா தூர்வாபிமானினி தேவதா. இந்த அருகம்புல்ல சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தேவதை. அந்த தேவதை அது ஒரு கண்ணுக்கு தெரியாது, அந்த ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறோம். அதுதான் இந்த பலி போடுற போதெல்லாம் சொல்றோம், ஏ பூதா பிரச்சரந்தி திவானக்தம். இதுலயே வருது, திவானக்தம் பலி மிச்சந்தோ விதுதஸ்ய பிரேஷ்யாக தேபியோ பலிம் புஷ்டிகாமோ ஹராமி மயி புஷ்டிம் புஷ்டிபதிர் ததாது ஸ்வாஹா அப்படி சொல்லி பூத பலியெல்லாம் போடுவோம். புஷ்டிபதி மயி புஷ்டிம் ததாது, எனக்கு வந்து புஷ்டியை கொடுக்கணும் அப்படி சொல்றோம். புஷ்டிபதி மயி புஷ்டிம் ததாது அப்படி சொல்லி பூத பலி கொடுக்கணும். நம்ம பூத யஜ்யம் சொல்லி சாதாரணமாக அனிமல் கிங்டம் பிளான்ட் கிங்டம்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி இல்லை, நிஜமாவே பூதம் இருக்குங்கிறது. பூத யஜ்யம்னா பூத யஜ்யம் தான். மனுஷ யஜ்யம்னா பிராமணனுக்கு சாப்பாடு போடுறதுதான். தன்மனுஷ்யன எத் பிராமணேபியோ நந்ததாதி தன்மனுஷ்ய யஜ்ஞ சந்திஷ்டத்தை. நம்ம ஜனங்களுக்கு சொல்றதுக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சர்வீஸ் பண்ணுங்கோ, ஆர்ஃபனேஜில் போய் சர்வீஸ் பண்ணுங்கோ, டிஸ்பென்சரியில் போய் ஒர்க் பண்ணுங்கோ, சேவை பண்ணுங்கோ அப்படிலாம் சொல்கிறோம். தப்பு இல்லை. ஆனால் வேதத்தில் வந்து மனுஷ யஜ்யம்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு வேதம் படித்த பிராமணனுக்கு சாப்பாடு போடுறது. அந்த காலத்தில் கிராமங்கள் எல்லாம் அப்படி தான் நடக்கும். இவா பஞ்சமகா யஜ்யம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். யஜ்ஞசிஷ்டாமிருத புஜா யஜ்ஞசிஷ்டாசின சந்தா கீதையில் படிக்கிறோம். அப்போ பிராமணனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் படிக்கிறது வழக்கம். சாப்பாடு போட்டு தான் நம்ம சாப்பிட்றது.
இப்போ நம்ம தேவயஜம் பண்ணியானும், பித்ருயஜம் பண்ணியானும், பூதயஜம் பண்ணியானும். அதுதான் வைஸ்வதேவன் சொல்லுவா சில பேர். மாதிரி பூதயஜம் பண்ணிட்டு இந்த சாதத்தெல்லாம் அப்படி எரிவார் கொஞ்சம். அப்புறம் பண்ணிட்டு மனுஷயஜம் பிரம்மயஜம் சாஸ்திரம் படிச்சுட்டு அப்புறம் மனுஷயஜம் பண்ணதுக்கு அப்புறம்தான் சாப்பிடணும். நம்ம சாப்பிடணும். கண்டிப்பா 2 மணி ஆயிடும். இது வரைக்கும் சாப்பிடப்படாதுன்னு வேற சொல்லுவோம். அப்ப காஃபியெல்லாம் கண்டுபிடிக்கவும் இல்லை. அந்த காலத்தில் காஃபியும் இல்லை. இப்போ லைஃப் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நதிக்கரை வாழ்க்கை, நதிக்கரை நாகரீகம் தொலைந்து போய் நகர வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சொல்லி நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். நாங்கள் அடிக்கடி ஷண்டிங் பண்ணிட்டு இருக்கோம், தேனிக்கும் சென்னைக்கும். அங்கே நதிக்கரை, இங்கே இது இப்படி இருக்கு. இங்கேயும் நதி இருக்கு தெரியும் எனக்கு. இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு. அதை தாண்டி வரத்துக்குள்ள போரும் ஆயிடுது. விசேஷமான சுகந்தம் சுகந்தியும் புஷ்டிவர்தனம். அது அந்த அடையார் ஆத்தை தாண்டி வர்ற போதே உடம்புக்கு அவ்வளவு பலம் கூடுறது. சஹஸ்ர பரமாதேவி. அதனால இந்த துர்வாபிமானி தேவதா என்னோட பாபத்தை போக்கட்டும். இந்த வேதங்கள்ல நிறைய இந்த பாபம் ஜென்மாந்தரங்கள்ல பண்ண பாவம், அதுக்காக இப்ப பண்ணின நேற்றுக்கு பண்ணிவிட்டு இன்னைக்கு பாபத்தை போய்க்கிறது, இன்னைக்கு புதுசா பண்ணிவிட்டு நாளைக்கு போய்க்கிறது. எங்க பாவம் பண்றதுக்கு அவகாசம் விடாது வேதம். வேதத்தை பரிபூர்ணமா கெட்டியா பிடிச்சிட்டோம்னா பாபம் பண்ண நம்மளை விடாது. விடாம அது புண்ணியம் பண்ண வச்சுட்டே இருக்கும். அது வேதத்தோட ஆக்ஞை. அப்படி ஏஷ ஆதேசா, ஏஷ உபதேசா, ஏஷா வேதோபனிஷத்து. எங்க கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஏதது அனுசாசனம் ஏவம் உபாசித்தவ்யம் ஏவம் உச்சைத்ததுபாஸ்யம். என்னது தைத்திரியோபனிஷத் சீக்ஷாவல்லி சொல்றது. இது பண்ணித்தான் ஆகணும்னு அப்படி எம்பசைஸ் பண்றது. ஆக சர்வம் பாபம் ஹரது தூர்வாபிமானினி. 2வது லைன்ல நீங்க யாரெல்லாம் புஸ்தகம் வச்சிருக்கீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க. தூர்வா மே சர்வம் பாபம் ஹரது, என்னுடைய எல்லா பாபத்தையும் போக்கட்டும். அது மாத்திரமில்லை, அந்த இதுக்கு சொல்ற துஸ்வப்ன நாசினி. நாசினி, துஸ்வப்ன நாசினின்னு அர்த்தம் தெரியும். தூங்கி எழுந்த உடனே பயந்துட்டு இருப்போம், யாரோ எனக்கு கத்தியால குத்துன மாதிரி இருந்ததுன்னா. நல்லதே வராது. ஏன்னா இவன் ராத்திரியெல்லாம் இதை பார்த்துருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் என்ன பண்ணா, ஒருத்தன் டிடெக்டிவ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தான். இந்த புஸ்தகத்தை படிச்சுருந்தான். ராத்திரி பக்கத்துல எல்லாம் படுத்துட்டு இருந்தான். இவன் திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு கொலை, பயங்கர கொலைன்னு கத்துறான். பக்கத்துல எழுந்து அழகு அடிச்சுன்னு ஓடுறான். மாதிரி அது இந்த மாதிரி கெட்ட கனவெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் சம்ஸ்காரம் இப்படி உள்ள போய் சேர்றது. அதுல துஸ்வப்ன நாசனி. சுஸ்வப்னம் வந்தா பரவாயில்ல, எல்லாம் துஸ்வப்னம், கெட்ட ஸ்வப்னங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. நிறைய பேர் கேட்கிறா எங்கள்கிட்ட, சுவாமிஜி எங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வருது, கெட்ட கெட்ட கனவா, அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்ற. நிறைய இருக்கு. துஸ்வப்ன துஷக்குன துர்கதி தௌர்மனஸ்ய துர்பிக்ஷ துர்வியசன துஸ்ஸஹ துர்யசாம்சி உத்பாத தாப விஷபீதி அசத்கிரஹார்த்திம் வியாதீம்ச்ச நாசயது மே ஜெகதாமதீஷா. இதெல்லாம் எங்க பெரியவா சொல்லி கொடுத்தது அங்க அந்த காலத்துல. அது இந்த சொல்லிட்டு படுத்துக்கோம்பா. துஸ்வப்ன துஷக்குன போன ஏத்தாப்புல இவன் வந்துட்டான்பா. துஷக்குன துர்கதி என்னெல்லாமோ கேள்விப்படுறோம். தௌர்மனஸ்ய கெட்ட மனசு, துர்பிக்ஷ செழிப்பில்லை வறட்சி, துர்யசாம்சி பேர் யாரோ சுவாமியை பத்தி எழுதுறான், நல்லதா எழுதுவான். துர்யசாம்சி உத்பாத்த தாப. உத்பாத்தம்னா ஏதாவது திடீர்னு சுனாமி வந்துடும், வார்தா வரும். விஷபீதிம், விஷம், ஏதாவது காய்ச்சல் வந்துடும், அந்த ஃப்ளூ இந்த ஃப்ளூன்னு. அசத் கிரகார்த்திம், ஏதோ கெட்ட கிரகங்கள்லாம் பிடிச்சுடும். வியாதி வியாதீம்ச்ச நாசயத்துமே ஜெகதாம் அதீஷா. ஜெகதாம் அதீஷா, இந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அந்த பகவான் எனக்கு வர்ற கெட்ட சொப்னம், துஸ்வப்னம் துஷகுனம் துர்கதி தௌர்மனஸ்ய துர்பிக்ஷ துர்வியசன, கெட்ட வியசனம். வியசனம்னா என்ன? முயற்சின்னு சொல்லுவோம். அப்புறம் கவலை, என்னெல்லாமோ கண்ட கண்ட கவலை. துர்வியசன துஸ்ஸஹ துர்யசாம்சி, கெட்ட சங்கங்கள். உத்பாத தாப விஷபீதிம் அசத்கிரஹார்த்திம் வியாதீம்ச்ச நாசயத்துமே. இந்த பிரார்த்தனையை சொல்லிக் கொடுப்பா குழந்தையா இருக்கிற போது கிராமங்கள் எல்லாம்.
இப்போ ஏதாவது ஒரு டேப்லெட்டை போட்டு தூங்கிடுவா. சஹஸ்ர பரமா தேவி சதமூலா சதாங்குரா. ஆஹா சர்வகும் ஹரத்துமே பாபம் தூர்வா துஸ்வப்ன நாசினி. தூர்வா துஸ்வப்ன நாசினி தூர்வா மே சர்வம் பாபம் ஹரத்து. கெட்ட சொப்னத்தை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய இந்த தூர்வா தேவத்தை, இந்த அருகம்புல்லு தேவத்தை என்ன பண்ணட்டும்னா, இதனால பிள்ளையாருக்கு அருகம்புல்லுக்கு அவ்வளவு மகிமை. உஷ்ணத்தை தணிக்கிறதுங்கிறான். காலம்பரை இப்ப அருகம்புல் ஜூஸ் தான் சாப்பிட்டு இருக்கா மெரினா பீச்சில். அதனால எல்லாரும் வாக்கிங் போயிட்டு அருகம்புல் ஜூஸையும் வாங்கி சாப்பிட்டு, அது என்ன ஒரிஜினலா பகவானுக்கு தான் தெரியும். எல்லாரும் வந்து அது இது பண்ணிடும். தூர்வா துஸ்வப்ன நாசினி. ஆனா வந்து அதை புகழ்ந்து சொல்றது சஹஸ்ர பரமா தேவி சதமூலா சதாங்குரா. அது ரொம்ப பிரகாசமா இருக்கு. அந்த அருகம்புல்லை எடுத்து பார்த்தாலே இந்த அருகம்புல்லுக்கும் கோரப்புல்லுக்கும் வித்தியாசம் தெரியணும் முதல்ல. அது பெரிய விஷயம். அருகம்புல்னு கொண்டு வச்சிருப்பான், அது கோரப்புல். அது எப்படி சுவாமி கண்டுபிடிக்கிறதுனா, நான் என்ன இங்கே எடுத்துன்னு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டாக பண்ண முடியும்? நான் எடுத்துன்னு வரலாமான்னு நினைச்சேன் இன்னைக்கு. நிஜமாவே தேனி கொஞ்சம் அருகம்புல்லை பிடிங்கிட்டு வருவோமான்னு. இங்கெல்லாம் இருக்கும், இங்கே இல்லாமல் இருக்காது. அந்த அருகம்புல்லு அதை பற்றி சொல்றது சஹஸ்ர பரமா. சஹஸ்ர பரமான்னா என்ன அர்த்தம்னா, அதாவது சஹஸ்ர சங்கியாக்கேபியா பாவனஹேதுபியா திரவியேபியா பரம உத்கிருஷ்ட. அதாவது நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான திரவியங்கள்ல இது உயர்ந்த திரவியமா. நம்முடைய உடம்பையும் மனசையும் தூய்மைப்படுத்தக்கூடிய பொருள்கள்லேயே ஆயிரக்கணக்கான பொருள்கள்ல இது உயர்ந்த பொருள் இந்த தூர்வா. பிள்ளையாருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 2 அருகம்புல்லா போடுறோம். தூர்வா யுக்மம் சமர்ப்பயாமி, தூர்வா யுக்மம் சமர்ப்பயாமி. ஏகவிம்சதி தூர்வா யுக்ம பூஜா. யுக்மன்னா 2 அருகம்புல்லா போடணும் பிள்ளையாருக்கு. அப்புறம் இந்த ராகுக்கும் அருகம்பில் தான். அருகம்பில்லாதான் ஹோமம் பண்ணணும். ராகுக்கு வந்து சமித்தா இருக்கிறதே அருகம்புல் தான், கேத்துவுக்கு தர்ப. ஆக இந்த அருகம்புல்னால்தான் ஹோமம் பண்ணணும். அதே மாதிரி இந்த மிருத்யுஞ்சய மகா மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் பண்றோமே, அந்த ஹோமத்திலையும் வந்து அருகம்புல் ரொம்ப முக்கியமான திரவியம். என்ன அமிர்த வட தில தூர்வ பயோகிருத பாயசம் அப்படின்னு 7 திரவியங்கள். சப்த தாத்துவுக்கு 7 திரவியங்கள். உடம்புல இருக்கக்கூடிய இந்த தோல், எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை, எலும்பு, மேல இருக்கிற கொழுப்பு, அடித்தோல், மேல் தோல், நரம்பு, இத்தனைக்கெல்லாம் வேதங்கள் சாஸ்திரங்கள்ல திரவியங்கள்லாம் சொல்லப்படுறது. அதுல முக்கியமான திரவியம் அருகம்புல். அருகம்புல் இல்லாம பூஜையும் கிடையாது. அர்க்கிய பாத்திரங்கள் எல்லாம் அர்க்கியம் விடுறோமே, பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, ஆச்சமனியம் சமர்ப்பயாமி, அதுக்கெல்லாம் கிண்ணங்கள்லாம் வைப்பா. இப்ப எல்லாம் கீழே விட்டுடுறோம். தனித்தனியா, அதாவது தனித்தனி கிண்ணம் இருக்கும். அர்க்கியத்துக்கு தனி கிண்ணம், பாத்தியத்துக்கு தனி கிண்ணம், ஆச்சமனத்துக்கு தனி கிண்ணம். கோவில் எல்லாம் சுவாமிக்கு முன்னாடி வச்சிருப்பான், அலங்காரத்துக்காக வச்சிருப்பான். தண்ணி விடுறானோ இல்லையோ, அப்ப விடணும். பாத்தியம் சமர்ப்பயாமினா அதுக்குன்னு தனியாக கால அலம்பர ஜலம் ஒரு கிண்ணத்துல இருக்கும், கை அலம்பர ஜலம் ஒரு கிண்ணத்துல இருக்கும், ஆச்சமனம் பண்றது ஒரு கிண்ணத்துல விடுவோம். அதுக்கெல்லாம் திரவியங்கள்லாம் போடுவோம். அதுல முக்கியமான திரவியம் அருகம்புல். இந்த அருகம்புல்லு, வில்வம், துளசி, இது 3க்கும் அவ்வளவு ஸ்தானம் முக்கியத்துவம் இருக்கு. அதனால இங்க அருகம்புல்ல வந்து விசேஷமா பேசின்னு இருக்கு இந்த இடம். சஹஸ்ர பரமா, ஞாபகம் வச்சுங்கோ. ஆயிரக்கணக்கான சுத்தீகரண திரவியங்கள்ல பரமோத்தம திரவியமாக இருப்பது அருகம்புல். ஆகவே இந்த அருகம்புல் வந்து விநாயகர் வந்து இந்த கஜமுகாசுரனை வதம் பண்ணி ரொம்ப சூடா இருந்தாராம். எப்படி நரசிம்ம சுவாமி அவனை ஹிரண்யகசிபு வதம் பண்ணிட்டு அப்படியே நெருப்பு மாதிரி எரிய ஆரம்பிச்சாரோ, பிரகலாதம் போய் ஸ்தோத்திரம் பண்ணோன்னு தான் கூல் டவுன் ஆனார். அது மாதிரி பிள்ளையாருக்கும் அருகம்புல்லால அர்ச்சனை பண்ண பண்ண அந்த வெப்பம் தணிஞ்சதும்பா. உடம்புல இருக்கிற சூட்டை வந்து பேலன்ஸ் பண்றதுக்குள்ள சக்தி அருகம்புல்லுக்கு இருக்கு அப்படின்னு இப்ப வந்து சயின்டிபிக்கா மெடிக்கல் சயின்ஸ்லயும் சொல்றா, எல்லாத்துலயும் சொல்றா. வேதம் இங்கே சொல்றது அருகம்புல்லை பத்தி இவ்வளவு முக்கியமா அது சொல்றது. சஹஸ்ர தேவின்னு சொன்னா பிரகாசமா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா பிரகாசிக்கிறது, பச்சை பசேர்னு அழகா இருக்கு. சதசங்கியா சஹஸ்ர சங்கியாக்கேபியா
பாவன ஹேதுபியா திரவியேபியா பரம உத்கிருஷ்டா, ரொம்ப விசேஷமான திரவியம் அருகம்புல். அது மாத்திரமில்லை, அப்புறம் சதமூலா சதாங்குரா. சதமூலான்னு அர்த்தம் எண்ணற்ற வேர் உள்ளது. வாழ்த்துவோம் அந்த காலத்துலலாம், மணமகன் மணமகள் எல்லாம் வாழ்த்துற போது அந்த காலத்தில் எப்படி சொல்லுவான்னா, ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி வாழ்க அப்படின்னு. நிறைய குழந்தைகள் வேணும்னு இது மூலமா பிரார்த்தனை எல்லாம் இருக்கு. நிறைய வீடு முழுக்க குழந்தைகளா இருக்கணும். அவள்லாம் நன்னா பார்த்து, ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னாவது பார்த்துக்கும் நம்மள. இப்ப இது ஒன்னே வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு விட்டு ஐயோ ஐயோன்னா இப்பதான் சுவாமிஜி புரியுறது, குழந்தைகள் நிறைய வேணும். வயசு என்னன்னா 67. இனி பகவான் தான் காப்பாற்றணும்னு என்ன சொல்றது. அதுதான் அந்த காலத்துல எல்லாம் நிறைய வஞ்சனை இல்லாம, இப்ப அதெல்லாம் இன்னொருத்தர் ஃபாலோ பண்ற. அதனால அவ ரிலீஜன் வளர்ந்து 5-6 பேரை கல்யாணம் பண்ணிட்டு குறைஞ்சது 100. அதனால இஸ்லாம் வேர்ல்டுலயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலிஜன் தான் இஸ்லாம். ஏன்னா தே ஆர் இன்க்ரீசிங் தேர் பாப்புலேஷன். அதான் உண்மை. இப்ப நம்மளாம் என்ன பண்ணோம், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைனா. ரொம்ப பக்குவமா பேசுறாரு. மடத்துக்கெல்லாம் சன்னியாசிகளுக்கே ஆள் இல்லை இப்போ. வேணுமே, நல்ல அம்மா அப்பா இருந்தா தானே சாமியார் கிடைப்பான்னா. ஏதோ ஒரு 15-20 இருந்துன்னு வச்சு கூட ஒரு 2-3 சன்னியாசியா போனாலும் நல்லது. ரொம்ப போயிட்டு இருக்க 15-20 போயிட்டுடேன்னா பரவாயில்ல, வா சொன்ன. நானும் அதான் கவனிச்சேன். நான் ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்தேன், என்னது பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாஹான்னு சொல்லிட்டு இருந்தா, அப்புறம் பிரஜாம்னு சொல்றாரு. இப்பதான் பார்த்தேன் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல பிரஜாம்னு தான் இருக்கு. நான் படிச்ச புத்தகத்துல சங்கர பாஷ்யத்திலேயே, சங்கராச்சாரியர் பாஷ்யத்திலேயே தர்மார்த்தி அப்ராப்னுயாத் தர்மம், அர்த்தார்த்தி சார்த்தம் ஆப்னுயாத், காமானவாப்னுயாத் காமி, பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம்னு தான் இருக்கு ஆதிசங்கருடைய பாஷ்யத்துல. ஜாத்திய கவச்சனம். ஆமா ஆமா ஆமா, அது பிரஜாங்கிறதுனால என்ன, அந்த நேரத்தில் எப்போ வேணும்னாலும் உனக்கு நல்ல குழந்தை கிடைக்கும் அப்படி சொல்லணும். அதனால பிரஜாக தான் முந்தியெல்லாம் சொல்லுவா, நான் கேட்டிருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும். நான் சதமலை இதுக்கு பார்ப்போம். இங்க அருகம்புல் எப்படி வேறு விடுறது, அங்கங்க வந்துடும். இந்த அருகம்புல் சில சமயம் காட்டில் முளைச்சு கொடுத்தோம்னா அதை ரிமூவ் பண்றதே கஷ்டம். அது இந்த தென்னந்தோப்புல எல்லாம் வந்து கொடுத்தோம்னா அது நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும். தேங்காய் சரியா வராது. அதனால அருகம்புல் வளர ஆரம்பிச்சதுன்னா அப்படி வேகமா பரவும் அது. அது ஆனா அது உத்தமமான மருந்த ஔஷதமாகவும் சொல்லப்படுறது. அதான் சொல்றாரு சதமூலா. சதமூலா சொன்னா நிறைய வேறுன்னு அர்த்தம். அதே மாதிரி ததா சதாங்குரா. ஆனா இந்த இடத்துல சதம்னா 100ன்னு அர்த்தம் இல்லை, எண்ணற்றன்னு அர்த்தம். சங்கிய 100ங்கிற கணக்கு கிடையாது, எண்ணற்றன்னு அர்த்தம். எண்ணற்ற பாவனஹேத்து திரவியங்கள்ல பரமோத்தம திரவியம் இந்த அருகம்புல், தூர்வா. அது மாத்திரமில்லை, இது எண்ணற்ற வேர்களை உடையது, வேர். அப்புறம் எண்ணற்ற முளைகளை உடையது. சதமூலா சதாங்குரா. இப்பேற்பட்ட இந்த அருகம்புல் என்னோட பாபத்தை போக்கட்டும். அதுல ஒரு தேவதை இருக்கு, அது என்னுடைய குற்றங்களை, தவறுகளை, பாபங்களை பூரணமாக நீக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அருகம்புல்ல பார்த்துண்டு அந்த மந்திரத்தை சொல்றது. அப்புறம் தலையில வச்சுன்னு குளிக்கிறது. அடுத்தது காண்டாத் காண்டாத் ரோஹந்தி பருஷப் பருஷப் பரி ஏவானோ தூர்வே பிரதனு சஹஸ்ரேண சதேன ச. இந்த தூர்வா சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றாரு. தூர்வே தூர்வதி ஹினஸ்தி பாதகமிதி தூர்வா தத் சம்புத்தௌ ஹே தூர்வே. துர்வி ஹிம்சாயாம். துர்விங்கிறது ஹிம்சாங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது.
அதாவது தூர்வாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார், டெரிவேஷன். தூர்வத்தி ஹினஸ்தி பாத்தகம். நம்ம பண்ணியிருக்கிற பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த அருகம்புல்லுக்கு இருக்கு. அதனால இந்த அருகம்புல்லுக்கு தூர்வான்னு பேர். ஆக புல்லு, புல்லுக்குள்ளே ஒரு விசேஷமான புல் இது. எங்களை நீ என்ன பண்ணணும்னா சஹஸ்ரேண சதேன பிரதனு, நீ எப்படி வளர்ந்திருக்கியோ அது மாதிரி எங்களுக்கும் புத்திர தௌஹித்ராதி அநேக பிரகாரைஹி பிரதனு பிரகிருஷ்டம் சர்வோத்கிருஷ்டம் யதா பவதி ததா விஸ்தாரய. தனு விஸ்தாரம். விஸ்தாரம்னா என்ன, நல்லா நிறைய நிறைய குழந்தைகள், பேர குழந்தைகள், பொன் குழந்தைகள், அவா மூலமா நிறைய குழந்தைகள் எல்லாம் கொடுத்து நன்றாக விஸ்தாரம் பண்ணுங்கிறது. சஹஸ்ரேண சதேனச்ச. அந்த அருகம்புல்ல பார்த்தோம் சொல்றோம், நீயும் நன்னா விஸ்தாரமாயிரு, எங்களுக்கும் அது மூலமா எங்களுக்கும் நிறைய உறவுகள் எல்லாம் கொடு. உறவுகள்னா நம்மளை காப்பாற்று. அந்த காலத்துல உறவுகள்னா அப்படி இருக்கும். உறவுகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிக்கிறது. காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அப்படி பாடுறார் தாய்மானவர். ஆனா இப்ப அப்படி நம்ம என்னென்ன பிரைவசி பிரைவசி சொல்லி சொல்லி எப்படியோ போயிட்டோம். நாமளே தனிமைப்படுத்தி கொண்டுட்டோம். அப்புறம் தனிமையா இருக்கேன்னா யாரும் உன்னை தனிமையா இருக்க சொன்ன? தனிமையான நீ உன்னை தனிமைப்படுத்தி கொண்டாய். இப்ப என்னன்னா யாராவது எனக்கு வேணும்னு நினைக்கிற. நீ வேணும்னா ஒருத்தர் வேணும், சிரினா சிரிக்கணும், அழுனா அழணும், என்னோட சேர்ந்து நீ அழு, என்னோட சேர்ந்து சிரி, அப்படி ஒரு. அப்ப அவனும் கேட்பான், என்னோட சேர்ந்து நீ சிரிக்கிறியா? நான் எனக்கு கஷ்டம் வந்தபோது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியோ, அப்ப நான் ஏன் உனக்கு பண்ணணும்? இப்படியே சேர்ந்துட்டு எல்லாரும் துக்கப்படுற. அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ எல்லாரும் சொல்றது கேட்கறத வச்சுதான் எங்களுக்குன்னு பர்சனலா ஒரு அனுபவம் கிடையாது. ஏஷானோ தூர்வே பிரதனு சஹஸ்ரேண சதேனச்ச பருஷப் பருஷப் பரி. அப்படி படர்ந்து படர்ந்து வளர்தான். படர்ந்து பருஷப் பருஷப் பரி காண்டாத் காண்டாத் பிரரோஹந்தி. ஒன்னுல ஒண்ணு, அதாவது ஒரு மூலத்திலிருந்து இன்னொன்னு இப்படியே போயின்னு இருக்கு. இத ஸ்துதி. இதெல்லாம் அருகம்புல்லோட மகிமையை புகழ்ந்து பேசுறது. அருகம்புல்லுடைய மகிமையை புகழ்ந்து பேசி இதை சொல்றது. அப்படி அருகம்புல்லுக்கு என்ன சுபாவம் இருக்கோ அப்படி பிரதிபர்வ பூ சம்பர்க்க வசாத்து பாத பிரசார. அப்படி பூமியை ஒட்டின்னு ஒட்டின்னு போயிட்டே இருக்கும். ஆக உன்னுடைய மூலம் இன்னொன்னு மூலமா அங்குரமாயி அப்புறம் அதுவே மூலமா மாறி இப்படியே போயிட்டே இருக்கு. ஆகையினால என்னன்னா நீ உன்னுடைய அனுகிரகத்தினால எங்களுக்கு காண்டாத் காண்டாத் பிரரோஹந்தி பருஷப் பருஷப் பரி ஏவானோ தூர்வே பிரதனு சஹஸ்ரேண சதேனச்ச. நீ எப்படி பறந்து எல்லா பக்கமும் போறையோ அப்படி எங்களுடைய வம்சங்களும் நன்றாக விருத்தியாகட்டும். எங்களுடைய வம்சங்கள்லாம் நன்றாக விருத்தியாகி எல்லாரும் க்ஷேமமா இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு. அப்படிதான் அர்த்தம். காண்டாத் காண்டாத் பிரரோஹந்தி பருஷப் பருஷப் பரி. அப்படின்னா நீ படர்ந்து படர்ந்து அங்கங்க, அதாவது அங்குரம் வரும், அதுவே வேற மாறும், மூலமாகும். அப்புறம் திரும்பவும் அங்கிருந்து அதுலேருந்து ஒரு அங்குரம் முளைக்கும், கொஞ்ச நேரத்தில் அது வேற மாறும். நீங்க அருகம்புல் ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் அருகம்புல் எப்படி வளருகிறது. வாட் இஸ் தி இருக்கவே இருக்கு. கூகுள் போட்டு பாருங்க. கூகுள் ஆனந்தாங்கிறான். அதனால எங்கேயா பிரமாணம் வேணும்னா என்னன்னா கூகுளில் போய் பார்த்துக்கோன்னு வேண்டியதான். அது என்னது பிருகதாரண்யகம் மாதிரி அது பெருசா இருக்கு, போய் தெரிஞ்சுக்கோப்பா சொல்ல வேண்டியதான். ஏவானோ இப்படி இங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோ. நீ எப்படி படர்ந்து படர்ந்து பெருசு பெருசா அங்கங்கேயும் போய் போய் வேற அப்படியே குழந்தை, குழந்தைக்கு 4 குழந்தை, அந்த குழந்தைகளுக்கு 5 குழந்தை, இப்படி மல்டிபிள் பண்ணிட்டே போங்கிற. இல்லை நம்ம பீப்புளை எல்லாம் அதிகப்படுத்துங்கோன்னு அர்த்தம். அது மாதிரி இங்க எங்களுக்கும் வம்சங்கள் அந்த காலத்துல இதெல்லாம் கேட்பா. இப்ப பணம் நிறைய கேடு கொடுங்குறான், வீடு கொடுங்குறானே தவிர இது என்ன தெரியுதுன்னா, இப்போ பசுமாட்டை பெருக்குங்கிறான், அதை பெருக்குங்கிறான், விளைச்சலை பெருக்குங்கிறான், எல்லாத்தையும் பெருக்குங்கிறான். ஆனா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கன்னா எப்படி இருக்குன்னா, இதுல இருந்து மனுஷனே விரும்புறது இல்லை.
இல்லையா? அதை பெருக்குங்கோ, இதை பெருக்குங்கோ, அதை பெருக்குங்கோ, இதை பெருக்குங்கோ. ஆனால் மனிதனை மாத்திரம் பெருக்கிடாதீங்க. நிறைய பேர் வந்துட்டா நம்ம எப்படி அனுபவிக்கிறது? என்ன என்ன உத்தமமான குணம் பாருங்க. நிறைய பேர் வந்துட்டா நம்ம எப்படி அனுபவிக்கிறது? நீ நிறைய பேர் வந்தா பகவான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாருப்பா. அதெல்லாம் பகவானோட சிருஷ்டியில ஒன்றும் இதெல்லாம் இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்ற சுவாமிஜி கடைசியில அப்படின்னு கேட்டுவிடாங்க. வேதத்துல சொல்லி இருக்குன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றேன், நாங்கெல்லாம் பண்ணணுமான்னா அப்ப பாருங்க. இல்லாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஊர்லயும் அப்படித்தான் எல்லா எதுவும் எப்படி இருக்குமோ தெரியாது. காஷி, அயோத்தியா, மதுரா, யாருக்கா ஞாபகம் இருக்கோ? யாரு எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு விட்டுருவோம். காஷி விஸ்வநாதருடைய உண்மையான கோயில் இப்ப யார்கிட்ட இருக்கு? மதுராவோட உண்மையான இடம் யார்கிட்ட இருக்கு? மதுராவில் ஒரே ஒரு செவுரு தான் இருக்கு. அதே மாதிரி அயோத்தியா கேட்கவே வேண்டாம், யுத்தம் இல்லாத இடம்னு சொல்லி பேரு. யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஊர் இப்ப எப்படி இருக்கு? நமக்கு எவ்வளவு முக்கியமான ஸ்தலம். யாருக்காவது கொஞ்சமா சூடு சொரணை இருக்கான்னு நிறைய பேர் கேட்கிறா நமக்குள்ளேயே. உனக்கு இருந்தா சரிங்கிறான் இவன். எனக்கெல்லாம் வேண்டாம், என் காரியம் 1000 இருக்கு. இப்ப இதெல்லாம் வேதம் சொல்லி இருக்குங்கிறதுக்காக சொல்றோம். வேதமே சொல்றது 10 புத்திரனை பெத்துக்கோ, 11வது புத்திரனா ஹஸ்பண்ட நினைச்சுக்கோங்கிறது. தசாஸ்யாம் புத்திர. இது 88 வயசு பாட்டிக்கு சொல்லிட்டு இருக்கா வாத்தியார்லாம். என்ன இது? எனக்கு அது அப்பப்ப சந்தேகம் வருது. நீங்க தான் அது கிளியர் பண்ணணும். சுமங்கலீரியம் வதூரிமாகம் சமேத பஷ்யத சௌபாகியம் சொல்லிவிட்டு கடைசியில 88 வயசு பாட்டிட்ட போய் தசாஸ்யாம் புத்திராநாதே பதிவேகா தசங்கிருதினா. இது என்னதுன்னு சொல், பரவாயில்ல, அடுத்த ஜென்மாவது. வேற ஏதாவது மந்திரம் கண்டுபிடிக்கணும், அவளுக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ ஏவானோ தூர்வே பிரதனு சஹசிரேண சதேனச்ச யா சதேன பிரதனோஷி சஹசிரேண விரோஹசி தஸ்யாஸ்தே தேவீஷ்டகே விதேம ஹவிஷா வயம். ஹே தேவி, தேவி நீ நன்றாக பச்சை பசேர்னு பிரகாசிக்கிறாய். அதனால இஷ்டைஹி மந்திரைஹி பக்தைஹி காயத்தே சப்தியத்தே ஸ்தூயத்தே இது இஷ்டகா தத் சம்புத்தௌ ஹே இஷ்டகே. அப்படியே பாஷ்யம் பார்த்தே சொல்லிவிடுறேன். அதாவது சாதாரணமா இஷ்டகான், இஷ்டிகா, இஷ்டகா இதெல்லாம் செங்கலை குறிக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அதாவது பக்தர்களால ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறாள். பக்தைஹி ஸ்தூயத்தே இதி இஷ்டகா. அதாவது பக்தர்களால் புகழப்படுபவளே அப்படின்னு அர்த்தம். பக்தர்களால் புகழப்படுபவளே அப்படின்னு அர்த்தம். பக்தர்களால்னா இந்த இடத்துல பக்தி இருக்கிறவனுக்கு ஞானம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அவனுக்கு தெரியும் தர்ம ஞானம் இருக்கு. அதுல எல்லாம் அவனுக்கு இருக்கு. அருகம்புல் எல்லாம் காப்பாற்றணும்ப்பா, அருகம்புல் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா அது நமக்கு உரியது, மருந்தா உபயோகப்படுத்துறோம். அந்த இடத்துல கண்ட அசௌச்சங்கள்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அசுத்தி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் சொல்லுவோம். அதனால அதை ரொம்ப பாதுகாப்பா வளர்க்குற வழக்கம். ஆகையினால அப்படி இஷ்டகே, ஹே தேவி ஏ இஷ்டகே அப்படின்னு அர்த்தம் படிக்கணும். ஹே தேவி ஏ இஷ்டகே, உனக்கு நாங்கள்லாம் என்ன பண்றோம்னா, தே வயம் ஹவிஷா விதேம, உனக்கு நாங்கள் உனக்கு அந்த தேவதைக்கு நாங்கள் ஹவிஸஸ் கொடுக்கிறோம். ஏதோ ஹோமங்கள்ல இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா ஹோமங்கள்ல ஆகுதி கொடுக்கிற போது இந்த தூர்வாபிமானி தேவதைக்கும் ஏதோ பண்ணுகிறார்களோ என்னவோ தெரியல. ஆகையினால வயம் ஹவிஷா விதேம, அதாவது ஹோமம் பண்றத இந்த அருகம்புல்லுக்கு அபிமானியா இருக்கக்கூடிய தேவதைய நினைச்சுண்டு ஒரு ஆகுதி இருக்கு போல் இருக்கு. ஆகையினால உங்களுக்கெல்லாம் நாங்க ஹவிசு கொடுப்போம். ஹவிஷா விதேம, ஹவிஷா விதேம. நீ எப்படிப்பட்டவள்னா, தஸ்யாக சா கா யாத்வம் சதேன ஸ்வான்வயம் பிரதனோஷி சஹசிரேணச்ச விரோஹசி உற்பத்தியசே. இல்லை அதேதான்.
நீ அதே மாதிரி எங்களுக்கு நீ எப்படி சஹஸ்ரேண விரோஹசி, நீ எப்படி ஆயிரக்கணக்கா வளர்றையோ அதே மாதிரி எங்களையும் கொடுத்து, எங்களுக்கும் நிறைய செல்வங்களை கொடுத்து, குழந்தைகளை கொடுத்து, வாழ்க்கைக்கு வேண்டிய வளங்களை எல்லாம் கொடுத்து எங்களையும் வளர்த்துவாயாக. ஆக எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை பிரார்த்தனை பண்றோம். அருகம்புல்லுக்குள்ள இப்படி ஒரு மகிமை இருக்கு. அதாவது திருஷ்டபலம். இப்ப இவர்கள்லாம் சொல்றது ஆயுர்வேதத்தில் சொன்னாலும் சரி, மற்றதில் சொன்னாலும் சரி, எல்லாம் திருஷ்டபலத்தை தான் சொல்லுகிறார்கள். இங்க வேதத்தில் அதிருஷ்ட பலம் நிறைய இருக்கு. ஆஹா, அதுல அதிருஷ்ட சக்திக்கும் நிறைய நம்ம சொல்றோம். ஆஹா, அப்பேற்பட்ட நீ எங்களுக்கு, நீ எப்படி நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் வளர்றையோ அப்பேற்பட்ட உன்னை நாங்கள்லாம் பூஜை பண்றோம் அப்படி சொல்லி மரியாதை பண்ற. இதோட முடிஞ்சு போச்சு. 3 இருக்குதான். என்னது? சஹஸ்ர பரமா தேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரது மே பாபம் தூர்வாது ஸ்வப்ன நாசனி நாசினி காண்டாத் நாசனின்னு இருக்கு, நாசினி 2 இருக்கு. நாசினி அதான் இதுல நாசினி போட்டிருக்கு. நாசினி போட்டிருக்கு. அங்க ஒரு ஃபுட் நோட் போட்டு நாசினி இருக்கு. ஓஹோ, இந்த பாஷத்துல இருக்கு நாசனி, நாசினின்னு இருக்கு. பரவாயில்ல. அதான். ஆனா வழக்கத்தில் நம்ம படிக்கிற போது நாசனி தான் சொல்றோம். பாராயணம் பண்றத நாசனி சொல்றோம். இங்க பாஷ்யத்துல இருக்குல நாசினி போட்டிருக்கு. ஆனா அவ அங்க ஒரு ஃபுட் நோட் கொடுத்து கீழே போட்டிருக்கா நாசனி அப்படின்னு போட்டிருக்கு. நாசனி காண்டாத் காண்டா 3 இருக்கு. காண்டாத் காண்டாத் பிரரோஹந்தி பருஷப் பருஷப் பரி ஏவானோ தூர்வே பிரதனு சஹஸ்ரேண சதேனச்ச யா சதேன பிரதனோஷி சஹஸ்ரேண விரோஹசி தஸ்யாஸ்தே தேவீஷ்டகே விதேம ஹவிஷா வயம். உனக்கு நாங்க ஹோமத்திலையும் ஒரு ஆகுதி உனக்கு கொடுக்கிறோம், உனக்கு உண்டு அப்படி சொல்லி இந்த இது முடிஞ்சு போயிடுது. அருகம்புல்ல பார்த்துன்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் பூர்த்தி ஆயிடுது. இப்ப மண்ணை பார்த்துன்னு சொல்லணும். எல்லாம் ஞாபகம் வச்சுங்கோ, எல்லாம் ஈஸ்வர சம்பந்தமாவே போயிட்டு இருக்கும். நம்ம அதுதான் நம்ம தேசத்தோட ரொம்ப மகிமை. எல்லாம் ஈஸ்வர சம்பந்தத்தோட தான் நினைப்போம். சிருஷ்டிகர்த்த எல்லாம். தயான் சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவார், எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் பார். நீ மாத்திரம் தனியா உட்கார்ந்து இருக்கல, இந்த ஹோல் யூனிவர்ஸ் கனெக்டட். சூரியனுடைய இதுல இருந்து நமக்கு எத்தனையோ சக்தி வந்துட்டு இருக்கு. ஆகையினால ஒண்ணு நாம என்னமோ தனியா நம்ம உலகத்துல புதுசா இல்லை, நம்ம எத்தனையோ சம்பந்தப்பட்டதுனால நாம இருக்கோம் இன்னைக்கு. அதனால நாமளும் எல்லாருக்கும் பண்ணணும். அதான் நியாயம், லாஜிக். எனக்கு எத்தனையோ கான்ட்ரிபியூஷனை நான் வாங்கிட்டு இருக்கேன், கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால நான் எல்லாரோடையும் நான் கனெக்டடா இருக்கேன். சொல்லப்போனா என்னை யார் நிந்திக்கிறானோ அவன் என்னை பக்குவப்படுத்தின்னு இருக்கான், அவனோடய நான் கனெக்டட் ஆகிட்டு இருக்கேன். என்ன ஸ்தோத்திரம் பண்றவன் என்ன பண்றானோ தெரியாது. அவனும் என்னை உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணி எனக்கு மேல வளர்றதுக்கு வழியெல்லாம் பண்ணலாம். ஆக எல்லாரும் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணுகிறார்கள். எனவே நான் மற்ற எல்லாருடைய வளர்ச்சிக்கும் நானும் உதவி பண்ணணும். பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரமபாப்ஸ்யத. அதுதான் இதனுடைய தாத்பரியம். இனிமே இந்த மண்ணை பார்த்துன்னு என்ன சொல்றோம் பாருங்க. அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணுக்ராந்தே வசுந்தரா சிரசா தாரயிஷ்யாமி ரக்ஷஸ்வமாஹம் பதே பதே. ஹே மிருத்திகே மாம் பதே பதே ரக்ஷஸ்வ. ஓ மண் தேவதையே, இந்த மண்ணு பிருத்திவி தேவதா, அந்த மண்ணு தேவதையை பார்த்து சொல்றோம், நான் ஸ்நானம் பண்ண போறேன், என்னை ஒவ்வொரு அடியிலையும் என்னை நீ காப்பாற்றணும். பதே பதே ஒரு க்ஷணம் சொல்லலாம், ஒரு அடியை நான் எடுத்து வைக்கிறேன், என்னை நீ காப்பாத்து. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலையினர் திருவள்ளுவர். எப்பேற்பட்ட உதாரணம் பாருங்க. பொறுமைக்கு சொல்லித்தரார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பொறையுடைமை அதிகாரத்தில் வருது. அதாவது நம்ம குழி வெட்ட வெட்ட
நாம இந்த குழி வெட்டுற போது இந்த பக்கம் இருந்து நான் வெட்டுவேன், அப்புறம் திரும்பி நின்று இந்த பக்கம் நின்று இந்த பக்கம் வெட்டுவேன். எனக்கு இடம் கொடுக்கறது யாரு? பூமி தான் இடம் கொடுக்கறது. நானே ஒரு 4க்கு 4 இல்ல குழி தோண்ட, நமக்கு எனக்கே நான் குழி தோன்றேங்கிறது அர்த்தம் இல்லை, சொல்றேன். சும்மா ஜோக்கா சொல்ல. அப்ப நான் ஒரு இடத்துல இருந்துட்டு நான் குழி தோன்றேன்னு வச்சுக்கோ, நாங்களாம் அந்த மாதிரி வேலை பண்ணவா, அதனால எங்களுக்கு தெரியும். அதனால இப்படி நான் தோன்றேன் கொஞ்ச நேரம், அப்புறம் இந்த பக்கம் திரும்பி தோன்றேன், இந்த பக்கம் திரும்பி தோன்றேன், குழிக்குள்ள இறங்கிட்டே இருக்கேன், தோண்டி தோண்டி நானே இறங்கிட்டே இருக்கேன். ஆனா என்ன தாங்கிட்டே இருக்கு பூமி. என்ன ஒண்ணு நீ தாங்க மாட்டேன், என்ன தள்ளி விடல பூமி. அதனால தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. என்னை யாரு இகழ்றானோ அவனை பொறுத்துக்கிறது உத்தமமான குணம்ங்கிறார். எப்படின்னா அது உதாரணம் என்னன்னா, யாரு தோன்றவனையே தாங்கிறது, தன்னை தோன்றவனையே தாங்கக்கூடிய பூமியை போல. அது ஜடவஸ்துலாம் சொல்லாங்க, புரியறதுக்காக சொல்றாரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. திருக்குறள்ல நிறைய இடத்துல பூமி சம்பந்தப்பட்டதெல்லாம் வருது. இந்த மண்ணினுடைய தன்மையம்பா, அதுக்கு தானே இப்ப எல்லாம் இந்த அக்ரிகல்ச்சர்ல முதல்ல மண்ணை எடுத்து அனுப்பணும். மண் பரிசோதனைன்னு பண்ணா இதுல என்னெல்லாம் போடலாம், மாதுளஞ்செடி போடலாம், கொய்யா செடி போடலாம், இது போட்டா நன்னா வரும், அது போட்டா நன்னா வரும் நான் சொல்றாரு இல்லையா. இப்ப இங்க என்ன சொல்றது, ஸ்தோத்திரம் பண்றது. அக்னிச்சயனம்ங்கிற கர்மாவில இந்த குதிரையெல்லாம் நடந்து போனா மண்ணுக்கு சுத்தி ஏற்படுறான். அஸ்வக்ராந்தே அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே. ரோட்ல இந்த குதிரையெல்லாம் வேகமா போனா அந்த குதிரையோட போக அந்த மண்ணெல்லாம் இதாருது இல்லையா, இந்த புழுதி பறக்கிறது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சுத்தம்பா. அது மாதிரி இந்த பசுமாடு சாயங்காலம் கோதூளி வேலைம்பா. கோதூளினா பசுமாடெல்லாம் 100 கணக்கில் 1000 கணக்கில் கிராமத்துக்குள்ள நுழையும். அப்படி நுழையிற போது சாயங்கால வேலை கோதூளி வேலைன்னா எல்லாம் மேய போயிட்டு திரும்ப ஊருக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும். அப்ப எல்லாம் பறக்கும், அது மேல பட்டாலே அது ஒரு ஸ்நானம், கோதூளி ஸ்நானம்னே பேரு. அந்த பசுமாட்டோட புழுதி எல்லாம் பட்டுதுன்னா உடம்புல அது ஒரு புண்ணியம். நம்ம இப்ப குழந்தைலாம் ஐயோ அப்படின்னு எத்தையோ சொல்லும், எல்லாம் நான் கிளவுஸ் போட்டுக்க போறேன், அதை போட்டுக்க போறேன், இதை போட்டுக்கிறேன், மூஞ்சியை போத்திக்க போறேன், முகமுடி மாதிரி இருக்க போறேன் எல்லாம் சொல்லும். இப்ப குதிரையை சொல்றது இங்க, ஏ பூமி, இந்த பூமி அஸ்வம் குதிரைகள் சுத்தி அஸ்வாக சுத்தி ஹேதவா ஸ்வபதைஹி ஆக்ராமந்தி. அதனால அது நடக்கிறது. தாதிருஷி பூமி அஸ்வக்ராந்தா. எந்த பூமியில குதிரைகள்லாம் ஓடுறதோ அல்லது நடக்கிறதோ வச்சுக்கோங்க, அதனால அந்த பூமிக்கு பேரு என்னன்னா அஸ்வக்ராந்தா. இந்த வழியா இது குதிரைப்பாதை அப்படின்லாம் சொல்றான் இல்லையா, இது குதிரை போற பாதை. எங்க ஊர்ல இருந்து ஒண்ணு இந்த தேனி பக்கத்துல இருந்து பழைய குளத்துக்கு போது கழுத பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாதை வழியா தான் கழுதை எல்லாம் சாமான எடுத்துன்னு கொடைக்கானலுக்கு போகும். பெரிய குளத்திலிருந்து பெரிய குளத்திலிருந்து கழுத மேல ஏத்தி விட்டா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்படி 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 நடந்து 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 கரெக்டா இவன் ஏத்தி விட்டான்னா போறோம், அதுக்கே அது தனியா போயிடுது. அது கூட ரொம்ப உபே பண்றது. அப்ப என்ன பார்த்து யாரா நம்மளை பார்த்து கழுதன்னு திட்டினா ரொம்ப சந்தோஷம்பா. நான் ரொம்ப பணிவான ஆளு அப்படி சொல்லிக்கலாம். சபரிமலைக்கே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு. சபரிமலைக்கே எல்லா சாமானும் கழுதையில் தான் போகும், எல்லா மெட்டீரியலும் கழுதையில் தான் கொண்டு போய் தான் பண்ண முடியும். அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே அக்னிச்சயன உகா நிர்மாணார்த்தம் மிருத்ஸ்தான பிரதேசஸ்த அஸ்வக்ரமண விதானாத் அஸ்வபதானாம் மிருச்சுத்தி ஹேதுத்வம் கம்யதே. அதாவது அந்த உகானா என்ன? ஓ சரி, உகா. ஓ, அந்த உக்கான அக்னி சயன கர்மா யாகம். அது அந்த பானை வைக்கிற இடத்துல, அந்த இடத்துல வைக்கிற இடத்துல அந்த இடத்துல குதிரையை நடக்க சொல்லணுமா. அது இப்படி பண்ணினா அஸ்வபதானா மிருச்சுத்தி ஹேதுத்வம் கம்யதே.
அந்த அக்னியை வைக்கிறதுக்கு உக்காங்கிறது சாஸ்திரிகள் சொல்றாரு. இப்போ உக்காங்கிறது அக்னியை வைக்கிறது, அக்னி பானைய வைக்க. ஆமா ஆமா, உபாசனை பானை. ஆமா, அந்த அக்னியை வைக்கிற இடத்துல குதிரை நடக்கணும். இப்போ இந்த கோவில்கள் எல்லாம் இந்த பாலிகை போடுறதுக்கு முன்னாடி புத்து மண் எடுத்துன்னு வாம்பா, அரச மரத்தடி மண் எடுத்துன்னு வாம்பா. புத்து மண், அரச மரத்தடி மண், பசுமாடு நடந்த மண், இப்படி எல்லாம் எடுத்து இத்தனை மண்ணையும் கலக்கித்தான் அந்த பாலிகைக்கு போடுவோம். அது எடுத்துன்னு வரதே மிருத் சங்கிரகணம், அதுக்கு பேரே அந்த கர்மா. அது எழுதுகிற விதத்திலேயே நிறைய பேருக்கு போயிடும். மிருத்து சங்கிரகணம், மிருத்யு சங்கிரகணம் எல்லாம் எழுதிடுவான், எழுதிடுறோம். ஆஹா, மிருத் சங்கிரகணம் பேர் என்னது? தமிழ்ல திருமண் எடுத்தல் அப்படின்னு போடுறா. இப்போ திருமண் எடுத்தல், எல்லாத்துலயும் ஒரு திரு போட்டுடணும். திருமண் எடுத்தல் பாலிகைக்காக, அங்குரார்ப்பணத்துக்காக வேண்டி. ஆஹா, அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே, தேர் ஓடினது. சொல்ல போனாலே பூமியில இதெல்லாம் ஓடி 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 அது சுத்தமாயிருக்கும், இது பண்ணிடும். இந்த ஓடிண்டே இருக்கிற ஜலமும் ஊரூரா போற சன்னியாசியும் கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவா சாதாரணமா. சொல்ற வழக்கம் உண்டு. அது மாதிரி ஓடிண்டே இந்த மாதிரி வண்டியெல்லாம் மாடுகளெல்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஒரு சுத்தம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு கிராந்தே, அப்புறம் மகாவிஷ்ணு பூமியவே அளந்திருக்கார். விஷ்ணு கிராந்தே சன்னோ விஷ்ணு ருருக்கிரமஹா அப்படிலாம் சொல்றோம். இந்த மகாவிஷ்ணு திரிவிக்ரம அவதாரத்துல பூமியில ஒரு கால் வச்சதுனால எந்த இடமும் சுத்தம்தான். விஷ்ணுவினால் போன இது பண்ணது விஷ்ணு கிராந்தே. விஷ்ணு கிராந்த பத்திரம்னே ஒண்ணு இருக்கு. ஆக விஷ்ணு கிராந்தே வசுந்தரா. இந்த வசுந்தரான்னு அர்த்தம் செல்வத்தை தரிச்சிருக்கு. இந்த பூமிக்குள்ள எத்தனை செல்வம் இருக்கு. யாரோ சொல்றா பூரி ஜெகநாத் கோயில்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பூமிக்கு அடியில வைரமா இருக்குங்கிறான். சேட்டலைட் சொல்றதுங்கிறான். அது வாட்ஸ்அப்ல போறது. அவன் எங்கேயா கொஞ்சம் தோண்டி பார்ப்பானோ என்னது, அது வரைக்கும் போயிட்டு இப்போ வைர சுரங்கமா இருக்குங்கிறான். உள்ளுக்குள்ள அவ்வளவு டைமண்ட் இருக்கு, அப் டு ஸ்ரீலங்கா வரைக்கும் போறதுன்னா. ஸ்ரீலங்கால ஒரு இடமே இருக்கு ரத்னபுரின்னு, நிஜமாவே அங்க வைரம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி இல்லை. வசுந்தரா, இந்த பூமாதேவி எத்தனை செல்வங்களை தாங்கின்னு இருக்கா. எல்லாம் இந்த பெட்ரோலை வச்சிருந்தானே ஊரே உலகமே ஓடிட்டு இருக்கு. ஆகையினால வசுந்தரா, செல்வத்தை தாங்கிக் கொண்டிருப்பவள் அர்த்தம். இந்த பூமாதேவி எண்ணற்ற செல்வங்களை தாங்கிக் கொண்டிருக்க. உணவே அவதானே கொடுக்கிறா. க்ஷுதிதார்த்தே சிருஜத்யன்னம் தரா. பசிச்சவனுக்குன்னே பூமாதேவி உணவை உற்பத்தி பண்றாளாம். நல்ல வசுந்தரா வஸ்வக்ராந்த், அதை அட்ரஸ் பண்றோம். இந்த வசுந்தரா உன்னை என்ன பண்றேன்னா சிரசா தாரயிஷ்யாமி, அதாவது ஸ்நான கர்மணி ஏதஸ்மின்னு மதிய சிரசா தாரயிஷ்யாமி. ஸ்நானம் பண்றதுக்கு முன்னால உன்னை தலையில போட்டுக்கிறேன். இந்த மண்ணை தலையில தன் தலையிலே மண்ணை போட்டுக்கிறான்னு நினைச்சுக்காங்க. அதனால மண்ணை சிரசா தாரயிஷ்யாமி, தலையினால தாங்குறேன். இந்த மண்ணை தலையில வச்சுன்னு தாங்குறேன். அதனாலதான் சொல்லுவா சிவபெருமான் மதுரை மண்ணுல நடந்து போனாருங்கிறத பத்தி அவ்வளவு விசேஷமா சொல்லுவா. என்னது, மதுரை மண் சுமந்து பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல். அதுல ஒரு பாட்டே பாடுவார் இவர், மாணிக்க வாசகரே பாடுவார். அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். மாணிக்க வாசகர் எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க. பண் சுமந்த பாடல், பண்ணோட ராகத்தோட இருக்கிற பாடல். பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் அர்த்தநாரீஷன், பெம்மான் பெருந்துரையான். பெருந்துரையான்ங்கிறது மோட்ச இடம்னா பெருந்துறை. தீர்த்த துறைனா தீர்த்த கஷேத்திரம்னு அர்த்தம், புண்ணிய கஷேத்திரம். பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி, பூமா இது ஜெகத்தையே தாங்குறான். வியன் மண்டலத்து ஈசன் மண் சுமந்து. இந்த ஓதுவாரெல்லாம் பாடுற போது மதுரை மண் சுமந்து பாட்டிலே இருக்கு. மதுரை மண் சுமந்து,
மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு, அதுக்கு புட்டு வாங்கி சாப்பிட்டு கூலி கொண்டு, அக்கோவால், கோவால்னா ராஜாவால, மொத்துண்டு அடி பரம்படியில் அடித்தார். மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி, அதை புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானா அப்படின்னு புகழ்ந்து பாடுறார். எதுக்கு சொல்றேன்? மதுரை மண் சுமந்து, சங்கதி போடுவாவா, மதுரை மண் சுமந்து, மதுரை மண் சுமந்து, மதுரை மண் சுமந்து, அதெல்லாம் சங்கதி எல்லாம் போட்டு பாடுவா. அப்படி மண் சுமந்து, மண்ணுக்கு அவ்வளவு பெருமை. மதுரை மண் அவ்வளவு புனிதமானதுன்னு சில பேர்லாம். சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வரும்போது ஸ்ரீலங்காலேருந்து வர்றார். பாம்பன்ல இறங்கின உடனே பூமியில பிறண்டாராம், கீழே பிறண்டாராம். எதனாலேன்னு கேட்டா, நான் இந்த தேசம் புனிதமான தேசத்திலிருந்து நான் போனேன், வெளியில போயிட்டு வந்தேன். இங்கிருந்து வெளியில போனப்புறம் தான் இது எவ்வளவு ரொம்ப புனிதமானதுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சுது. இன்னும் எனக்கு இதுல ரெவரன்ஸ் கூடுறது, மரியாதை கூடுறது. அதனால இந்த பூமியில பிறண்டு என்னை சுத்தப்படுத்திக்கிறேன். அதனால இப்படி இந்த மண்ணுக்கு அவ்வளவு மதிப்பு தரோம் நாம. அதனால நீங்க பார்த்தோம்னா சில விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, அப்படி போவா, இந்த பூமியெல்லாம் பார்ப்பா, பார்த்துட்டு அந்த மண்ணை அப்படி லேசா இது பண்ணிட்டு, அதை நல்லா இது பண்ணிட்டு அவள் வாயில போட்டு பார்ப்பா, இந்த மண் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிவிடுவா. மண் பரிசோதனை அவ்வளவுதான். இது லேபுக்கு போய் அங்க போய் எல்லாம் பார்க்கறதெல்லாம் கிடையாது. இதுவே நம்ம வீடு கட்டுறதையே அப்படி சொல்லியிருக்கா. நம்ம ஒரு வீடு கட்டணும்னா இப்போ பிளாட்லையா போய் தோண்டி பார்க்க முடியும், செங்கல்லும் சுண்ணாம்பு தான் வரும். இப்போ இதுல பூமியில போய் அந்த மண்ணை அப்படி வாயில போட்டு சொல்லிவிடுவா. அப்படியெல்லாம் நம்ம இந்த மண்ணோட மகிமையை இதெல்லாம் அனாயாசமா சொல்லுவா. அப்படி வாயில போட்டவொடனே சொல்லுவா. அப்படி கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு இந்த மண் இதுக்கு நல்லது, அதுக்கு நல்லதுன்னு. அதெல்லாம் அந்த டெக்னிக்கெல்லாம் இப்போ யாருக்கும் தெரியுமா தெரியல, சொல்ல முடியாது. அடுத்த தடவை தொடர்ந்து படிப்போம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷா. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமி கி, சத்குருநாத மகாராஜ் கி.